செல்வம் பதுக்குவதற்கா பகிர்வதற்கா? கருப்பு பணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் தான் செய்திகள் வருகின்றன. புதிதாக இதை பற்றி பேச என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழலாம். இச்செய்தி வெளியான தேதி என் கவனத்தை முதலில் ஈர்த்தது. அது மார்ச் 13, 2013. வத்திக்கான் பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆவலோடு காத்திருந்த வெள்ளைப் புகை சிஸ்டீன் சிற்றாலயத்திலிருந்து வெளியேறிய நாள் அது. ஆம், 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் சிஸ்டீன் சிற்றாலய புகைப்போக்கியில் அதுவரை அவ்வப்போது வெளியான கருப்பு புகை மாறி வெள்ளை புகை வெளியேறியது. கத்தோலிக்க திரு அவைக்கு ஒரு புதிய திருத்தந்தை கிடைத்துவிட்டார் என்பதை உணர்த்தியது. கர்தினால் ஹொர்கே மாரியோ பெர்கோலியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ற பெயருடன் தன் தலைமை பணியை துவக்கினார். திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க சிஸ்டீன் சிற்றாலயத்தில் கர்தினால்கள் நடத்தும் கான்க்ளேவ் கூட்டத்தில் நல்லதொரு தீர்வு கிடைத்தால் அது வெள்ளை புகை வழியே வெளிப்படுத்தப்படும். எனவே சிஸ்டீன் சிற்றாலயத்திலிருந்து வெளியேறும் கருப்பு புகை வெள்ளை புகையாக மாறினால் அது நல்லதொரு செய்தி. கருப்பு பணம் வெள்ளை பணமானால் அது மோசமான செய்தி. இவ்விரு செய்திகளும் ஒரே நாளில் வெளியானது இவ்வுலகில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நிகழும் தொடர் போராட்டத்தை நமக்கு உணர்த்துகிறது. நல்லவற்றை நிலைநாட்ட இவ்வுலகம் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஒருபுறம், தீமையை நிலைநாட்ட அதுவும் தீமையை நன்மை போல் உருமாற்றி உலகில் நடமாட செய்யும் முயற்சிகள் மற்றொரு புறம். பேராசையின் உயிர் மூச்சாய் இருப்பது பணம். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்ற பழமொழிகளை அடிக்கடி கூறி பணத்திற்கு ஏறத்தாழ ஒரு தெய்வீக நிலையை அளித்து வருகிறோம். பணமும் செல்வமும் தம்மிலேயே தீமைகள் அல்ல. அவற்றை திரட்டுவதிலும் நாம் காட்டும் அரக்கத்தனமான சுயநலமே செல்வத்தை தீயதாக்கி விடுகிறது. தானியங்களை சேர்த்து குவித்து வைத்த ஓர் அறிவற்ற செல்வனை பற்றி சென்ற ஞாயிறன்று ஓர் உவமை வழியாக இயேசு எச்சரிக்கை விடுத்தார். இன்றைய நற்செய்தியில் செல்வத்தை பற்றிய சில தெளிவுகளை நம் அனைவருக்கும் தருகிறார் இயேசு. இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளை கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12, இறை வசனங்கள் 33 34 முடிய. உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். திருடன் நெருங்காமல் பூச்சி அரிக்காமல் செல்வம் சேர்க்கும் வழிகள் என்னென்ன இருக்கக்கூடும் என்று நாம் சிந்திக்கும் போது அந்நிய நாட்டு வங்கிகளில் பதுக்கப்படும் கருப்பு பணம் நம் உள்ளத்தை இருளாய் கவ்வுகின்றது. திருட்டு, பூச்சி இவற்றிலிருந்து மட்டுமல்லாமல் சட்டம், வரி இவற்றிலிருந்தும் தம் செல்வங்களை காப்பாற்ற இந்திய செல்வந்தர்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பல செய்திகளாக, நூல்களாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு குறிப்பிட்ட நூல் நமது சிந்தனைகளுக்கு மிகவும் துணையாக இருக்கும். செல்வத்தை தவறான வழிகளில் சேர்ப்பதும் குவிப்பதும் இந்தியாவில் மட்டும் நிலவும் குற்றம் என்று தவறாக கணக்கு போட வேண்டாம். இத்தகைய குற்றவாளிகள் உலகின் அனைத்து நாடுகளிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றனர். இப்படி தவறான வழிகளில் தவறான இடங்களில் குவிக்கப்பட்ட செல்வங்களால் உலகம் 2007ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் ஒரு பெரும் சரிவை சந்திக்க வேண்டியிருந்தது. இச்சீரழிவு உலகை உலுக்கி எடுத்தபோதுதான் அரசு தலைவர்கள் கருப்பு பணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தனர். உலகத் தலைவர்கள் பலரும் இக்குற்றத்தை தடுக்கும் வழிமுறைகளை தீவிரமாக சிந்தித்தபோது இந்திய தலைவர்கள் அதை பற்றி அதிக அக்கறை காட்டவில்லை. $1 டிரில்லியன் என்பது எவ்வளவு பெரிய தொகை? விளையாட்டாக சிந்திக்க வேண்டுமெனில் இந்த பணத்தில் நீங்கள் 1 மில்லியன், அதாவது $10 லட்சம் ஒவ்வொரு நாளும் செலவு செய்தால் இந்த பணத்தை செலவு செய்து முடிக்க 10 லட்சம் நாட்கள், அதாவது 2740 ஆண்டுகள் ஆகும்.
விளையாட்டு சிந்தனையை ஒதுக்கிவிட்டு சமுதாய அக்கறையோடு சிந்திக்க வேண்டுமென்றால் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மார் என்ற வளரும் நாடுகள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களுக்கு $1 டிரில்லியன் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அவர்கள் ஓராண்டுக்கு மற்றவரிடம் கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழ முடியும். அந்த அளவுக்கு பணம் இது. 1 டிரில்லியனுக்கு எத்தனை பூஜ்ஜியங்கள் என்று பார்ப்பதற்கு பதிலாக இவ்விதம் மக்கள் வாழ்வோடு, அதுவும் ஏழை மக்கள் வாழ்வோடு இணைத்து பார்க்கும்போதுதான் அந்த பணத்தின் மதிப்பு தெரியும். அதற்கு பதில் இந்த பணம் வங்கிகளில் குவிந்திருந்தால் வெறும் பூஜ்ஜியங்களாய்த்தான் இருக்கும். பணம் என்பது உரம் போன்றது. உரமானது குவித்து வைக்கப்பட்டிருக்கும் போது அது நாற்றம் எடுக்கும். அதிக நாட்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் உரம் தன் சக்தியையும் பயனையும் இழக்கும். ஆனால் அது நிலங்களில் பரப்பப்படும் போது வளம் தரும் உயிராக மாறும். பயனற்று நாற்றம் எடுக்கும் அளவுக்கு $1 டிரில்லியன் ஒவ்வொரு ஆண்டும் பற்பல அயல்நாட்டு வங்கிகளில் கருப்பு பணமாய் குவிக்கப்படுகிறது. ரேமண்ட் டபிள்யூ பேக்கர் மற்றொரு வேதனை தரும் உண்மையையும் தன் நூலில் கூறியுள்ளார். அதாவது, ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகும் இந்த $1 டிரில்லியன் கருப்பு பணத்தில் பாதிக்கு பாதி, அதாவது $500 பில்லியன் வளரும் நாடுகளிலிருந்து கொள்ளையடிக்கப்படுகின்றன என்றும் ரேமண்ட் டபிள்யூ பேக்கர் கூறியுள்ளார். ஏழைகளின் உழைப்பை அநீதமான வழிகளில் உறிஞ்சி உலகெங்கும் குவிக்கப்பட்டு நாற்றம் எடுத்திருக்கும் $25 டிரில்லியன் உலகில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டால் எல்லா ஏழைகளும் குறைந்தது 10 ஆண்டுகளாவது யாரிடமும் கையேந்தி தர்மம் கேட்காமல் நல்ல உடல் உள்ள நலனோடு வாழ முடியும். எவ்வளவு அழகான கற்பனை இது! வெறும் கற்பனை அல்ல, முயன்றால் நடைமுறையாக்கக்கூடிய ஓர் உண்மை. உலகில் எந்த ஒரு மனிதரும் அடுத்தவரிடம் கையேந்தாமல் சுயமரியாதையோடு 10 ஆண்டுகள் வாழ முடிந்தால் இவ்வுலகம் விண்ணுலகம்தானே. இதைத்தானே இயேசுவும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார். ஏர்ன்ஸ்ட் ஹெமிங்வே என்பவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு பெரும் எழுத்தாளர். அவரிடம் தனித்துவமிக்கதொரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நாளன்று அவரிடம் உள்ள மிக விலையுயர்ந்த அரிய பொருட்களை அவர் பிறருக்கு பரிசாக தருவாராம். இதை பற்றி அவரிடம் நண்பர்கள் கேட்டபோது அவர், இவற்றை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியும் என்றால் இவற்றுக்கு நான் சொந்தக்காரன், இவற்றை என்னால் கொடுக்க முடியாமல் சேர்த்து வைத்தால் இவற்றுக்கு நான் அடிமை என்று பதில் சொன்னாராம். தன் சொத்துக்கு அடிமையாகி அறிவற்று போன செல்வன் உவமையை சொன்ன இயேசு சென்ற வாரம் நமக்கு தந்த எச்சரிக்கை இதுதான். எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இயேசு வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் பார்த்து பாடங்கள் பயில நம்மை பணிக்கிறார். இறைவனின் பராமரிப்பை நம்பி அவை வாழ்கின்றன என்பதை ஒரு பாடமாக இயேசு தந்தாலும், பறவைகளும் மலர்களும் சொல்லித்தரும் மற்றொரு பாடமும் மனிதர்களாகிய நமக்கு இன்று மிகவும் தேவையான ஒரு பாடம். அதுதான் பகிர்வு. வானத்து பறவைகளிடம் பகிர்ந்துண்ணும் பழக்கம் உண்டு என்பதை அறிவோம். மலர்களோ தன்னிடம் உள்ள நறுமணத்தை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றன. இந்த பகிர்வையே இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகளாக நாம் கேட்டோம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 33 34 முடிய. உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். தர்மத்தில் பகிர்வில் இவ்விதம் வளரும் உலகம் பாதுகாப்பிலும் அதிகம் வளரும். அந்த உலகில் மக்கள் கூடி வரும் இடங்கள், விளையாட்டு விழாக்கள், இன்னும் பல விழாக்கள் அனைத்தும் பாதுகாப்பு படைகள் இல்லாமலேயே பாதுகாப்புடன் நடைபெறும். அந்த சுதந்திர மண்ணகத்தை உருவாக்க இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரியட்டும்.